சரண்டர் அப்படின்ற டைட்டில் எப்படி வந்துச்சு? ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆனந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இந்த டைட்டில் வந்து அவர் சும்மா ஒரு ஃபோட்டோவில் டிசைன் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்கல. ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. கரெக்டான டைட்டில் ஆச்சு அப்படி. டெபியூ டேரக்டருக்கு வந்து ரொம்ப சேலஞ்ச். அது படம் நல்லபடியாக முடிச்சு நல்லபடியாக வந்தாவே ஐ திங்க் எவ்ரிடே சேலஞ்ச் தான். ஃபினான்ஷியலாக நமக்கு ஒரு ஸ்டேபிள் ஒரு ரெகுலர் இன்கம் இருக்குது. ஸோ அது இருந்துச்சு. பட் அது ஹவு லாங்னு ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பாயிண்டில் சரி நம்ம பிடிச்சதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் ஆனது. இந்த ஏரியா வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர். சினிமாவில் யார் வேணா வரலாம். ஹலோ சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஸோ ரீசெண்டாக வந்து சரண்டர் மூவி ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்ல ரிசெப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பீப்புள். ஸோ ஆஸ் அ டைரக்டராக எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் சந்தோஷத்தை தருது சார்? ஆப்வியஸாக எல்லாருக்கும் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, டெபியூட் மூவி. நான் டைரக்டர் அறிவிலகன் சாரோட அசோசியேட். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி எல்லாருக்குமே ஒரு லைஃப் தானே. ஸோ அதனால் இந்த படம் நாங்கள் சின்சியராக ஒரு எஃபர்ட்டை போட்டு எடுத்திருக்கோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே அது வந்து தேட்டரில் நல்ல ரிசப்ஷன் இருக்கையில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்டையர் க்ரூ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே, பிரில்லியன்ட் சார். ஸோ ஒரு பிரில்லியண்டான காஸ்ட் கூட வந்து ஒர்க் பண்ணும்போது ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே. ஸோ நம்ம இந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு கரெக்டான காஸ்டிங் தேடல. மேபி எழுதையில ஒருத்தர் வச்சுட்டு எழுதணும். பட் அந்த டெபியூட்டன்ட் டைரக்டருக்கு சில சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம்னால இப்போ கரெக்டான ஆர்டிஸ்ட். பட் நெக்ஸ்ட் லீக்ல நம்ம தர்ஷன்லாம் இருந்தார். அவருக்கும் இந்த கதை மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. எங்களுக்கும் அவரை ரைட் சாய்ஸ்ன்னு பண்ணல. ஸோ ஃபைனலாக எண்ட் ஆஃப் த டே எல்லா க்ரூஸும் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஆஸ் பர் த நம்ம என்ன எழுதணுமோ அதுக்குண்டான காஸ்டிங் வந்து அப்ராப்ரியேட்டாக இருந்துச்சு. அண்ட் சரண்டர் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் அப்படின்னா லால் சார் தான். ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவர் வந்துட்டு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் அப்படி கொடுத்தாரா? ஓகே, ஆப்வியஸாக அவர் பெரிய லெஜெண்ட் தான். இஸ் ஹாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அக்ராஸ் எல்லா லைன்லையுமே. அவர் ஒரு ஆக்டராகவும் சரி, இஸ் அண்ட் டிரெக்டர் அண்ட் அவர் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆள் சினிமாவில். ஸோ எங்களுக்கு அவர் ஒன்ஸ் அவர் ப்ராஜெக்ட்குள்ளே வந்தோன்னா ஆப்வியஸாக அந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலே பெருசாகிடுச்சு. ஸோ அண்ட் அதர் தென் தட் இந்த அந்த கேரக்டர் அவர் கேஸ்ட் பண்ண கேரக்டர் பேர் பெரியசாமிங்கிற ஒரு கேரக்டர். இஸ் அன் அ வெரி ஹானஸ்ட் ரைட்டர். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் அவரை பார்க்கல ஆஸ் அ ரியல் போலீஸ்மேன் மாதிரியே அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுமோ அதை அவர் ரொம்ப ஜென்யூனாக பண்ணார். அதர் தென் தட் அவர் வந்து ஒன்லி அவர் ஒன்ஸ் அவர் ஸ்பாட்டுக்குள்ளே வந்தோன்னே அவர் தெரியும் அவர் பெரிய லெஜண்ட். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. அவர் அவ்வளோ பெரிய ஆள். எனக்கு அது ஃபஸ்ட்டு படம். தர்ஷனுக்குமே அவர் இன்ட்ராக்ட் பண்ணல. பட் அதை எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தார். ஸோ அவர் அது மாதிரி நான் அவர் பெரிய ஆள்லாம் இல்லை. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் நிறைய இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி திங் அவர் வெறும் ஆக்டர் தான். பட் அதர் தென் தட் அவர் வந்து இந்த டைலாக் வச்சுக்கலாமா, இது வச்சுக்கலாமா, இன்புட்ஸ் அவரோட இன்புட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டிரெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டினியூட்டியெல்லாம் கொஞ்சம் இது இப்படி வைக்கலாமா அப்படிங்கிற மேலே மேபி அது வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் ரொம்ப ஒரு ஹை வேல்யூவான ஆள் தான். சார், ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா அது மெயினான விஷயம் என்னதான் நம்ம சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் அது இதுன்னு பண்ணோம்னாலும் அந்த டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சரண்டர் அப்படின்ற டைட்டில் எப்படி வந்துச்சு? நாங்கள் கேள்விப்பட்டோம் ஃபர்ஸ்ட் வேற டைட்டில் யோசிச்சிங்க அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டோரி சொல்லுங்க. அந்த முதல்ல நமக்கு ஒரு தமிழில் ஒரு பேர் வைக்கணுங்கிற ஒரு இது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒன்று வச்சது வந்து அறம் கூற்றாகும்னு ஒன்று வச்சோம். ஸோ அது நிறைய பேருக்கு அதை இன்டர்ப்ரெட் பண்ணவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அறம் கூற்றாகும்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மீனிங் சொன்னாங்க. ஸோ லேட்டாக இதில் ஏன் போய் நம்மகிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கல எங்களுக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆனந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஸ்பாட்டில் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஷூட் போயிட்டுருக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த டைட்டில் வந்து அவர் சும்மா ஒரு ஃபோட்டோவில் டிசைன் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்கல. ரொம்ப ஆப்டாக இருந்துச்சாக கரெக்டான டைட்டில் ஆச்சு அப்படின்ட்டு இமீடியட்டாக ப்ரொடக்ஷன் அவங்க செக் பண்ணாங்க, அவைலபிளாக இருந்துச்சு. தென் அதை முதல் படம் வந்து முதல் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸே தனி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கும். பட் இதோட ஒரு ஒன் லைன் இல்லை இந்த ஐடியா வந்து ஏதாவது இன்ஸ்பயர் ஆகி வந்ததா? இல்லை, ஜென்ரலாக இப்போ ஒரு ஃபஸ்ட்டு படம் டெபியூ பண்ணையில் அது பெரிய சேலஞ்ச் என்னன்னா இது பெரிய க்ரௌட் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கணுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ என்ன மாதிரி ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு பண்ணால் ரெலவென்ஸாக இருக்கும்னு சொல்லி பண்ணையில் ஒரு க்ரைம் த்ரில்லர் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் அறிவிலகன் சார் ஸ்கூல்லேயும் அவரோட பேஸ் ஐடியாவும் அது மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸோ அப்படி அப்ரோச் பண்ணது தான். ஸோ ஃபைனலி
அது கொஞ்சம் நல்ல டீட்டெயில்டாக நல்லாவே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சார் இன்னொரு விஷயம், லைக் உங்களுக்கு ஏதாவது காதல் மேலே விரோதம் அந்த மாதிரி இருக்கா? இது படத்தில் ரொமான்ஸ் இல்லை, ரொமான்ஸ் இல்லை, பாட்டு இல்லை, பொண்ணுங்க இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் சார்? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. இந்த கதைக்கு ஆக்சுவலாக அப்படி எதுவுமே தேவைப்படலை. ஐ மீன் இது வந்து ஒரு 5 daysக்குள்ளே ஒரு டைம் ஸ்பேனில் நடக்கிற ஒரு ரேசியான ஸ்கிரிப்ட். நான் இப்போ இங்கே ஒரு பாட்டு எங்களுக்குமே அது செட்பேக் தான். இப்போ ஒரு பாட்டு அந்த படத்தில் வச்சுருந்தா ஈவன் வி ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் இன் ஃபைண்டிங் த மியூசிக் லேபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ நாங்கள் சரிகமா வந்திருக்கோம். ஸோ பாட்டு இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி அதெல்லாமே செட்பேக் தான். பட் நமக்கு இன்டென்ஷன் வந்து இந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்பீடாக போகல, எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியல. நம்ம அதை வைக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் கிடையாது, பட் அதுக்குண்டான ஸ்பேஸ் இல்லை. அண்ட் ஆல்சோ கதையில் வந்து சீரியஸாக ஒரு 5 daysல் நடக்கிற கதை தான். இதில் நான் ரொமான்ஸ் சொல்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸே இல்லை. பட் ஒரு கேரக்டர் ஒருத்தங்க வராங்க, நம்ம பாடினி குமார் வராங்க. அவங்க தான் ஹீரோயின். நாங்கள் சொல்லிக்குவோம் எங்கே போனாலும் ஹீரோயின் கூப்பிடுங்க அப்படின்னு. அவங்க வந்து ஒரு மெயின் கேரக்டர் தான் கதையில். அது ஒரு சின்ன ஒரு டைனமிக்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த கேரக்டர் கதையில் ஒரு கீ கேரக்டர் பண்ணல. அவங்களுக்கும் தர்ஷனுக்கும் ஒரு சின்ன ஒரு எஸ்தெட்டிக்காக ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. ஃபைனலி வி கனெக்டட் ஆல் டுகெதர். அவ்வளோதான். ஓகே. டெபியூ டைரக்டராக நீங்கள் ஃபேஸ் பண்ண மெயின் சேலஞ்சஸ் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? டெபியூ டைரக்டர்ஸ்க்கு எல்லாருமே எவ்ரிடே வந்து சேலஞ்ச் தான். சரி, நம்ம ஒரு கதை எழுதுகிறோம். நான் எழுதி எனக்கு ஒரு ரைட்டரை ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு எழுதுவேன். பட் அவங்கள அப்ரோச் பண்ண முடியாது. அவங்களுக்கு சில ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். இவங்க பண்ணுவாங்களா, பண்ண மாட்டேன், இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பட் அதர் தென் தட் நம்ம ஒன்ஸ் நமக்கு பட்ஜெட் எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் ரொம்ப எழுதியில் நமக்கு எந்த வித இதுவுமே இருக்காது. எப்படி வேணால் எழுதலாம். பட் அதை ஒன்ஸ் நம்ம இப்போ டைரெக்ஷன் கொண்டாடுறதில் எவ்ரிதிங் இஸ் கம் இன் டு பட்ஜெட். ஸோ அதை நம்ம எல்லாமே யோசிக்கணும். இப்போ இந்த கேரக்டருக்கு நம்ம வேறு ஒன்று வச்சுருப்போம், பட் அவரோடது இதுமாரி நிறைய டெபியூ டைரக்டருக்கு வந்து ரொம்ப சேலஞ்ச். அது படம் நல்லபடியாக முடிச்சு நல்லபடியாக வந்தாவே ஐ திங்க் எவ்ரிடே சேலஞ்ச் தான் அது. ஆமாம் சார். ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் படம் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ரெஃபரன்சஸாக வந்துட்டு தமிழில் எந்தெந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அண்ட் இங்கிலீஷில் எந்தெந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்க? இல்லை, ஆக்சுவலாக தமிழ் மூவிஸ் தான் மோஸ்ட்லி. சில ரெஃபரன்சஸ்க்கு நான் சொல்லணும்னா, இப்போ எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு 3 ட்ராக் இருக்குது. ஒன்று வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸு, அண்ட் தென் வந்து ஒரு கேங்ஸ்டர் சீக்வன்ஸு. ஸோ இவங்க 2 பேரும் கதையில் ஒரு 5 daysல இவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அவங்க ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுவாங்க. அங்கேருந்து கதை ஒரு டைரெக்ஷனில் போகும். ஸோ இந்த படம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸுக்கு நான் வந்து அஞ்சாதே மிஷ்கின் சாரோட அஞ்சாதே படம் பார்த்தேன். அண்ட் தென் வந்து நம்ம பொல்லாதவன் வெற்றிமாறன் சாரோட பொல்லாதவன், அப்புறம் மௌனகுரு, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, நம்ம வெளியிலேருந்து பார்க்கல ரைட். பட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் நம்ம அதை பார்க்குறதுக்கான அந்த மௌனகுரு ஒரு நல்ல ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பாண்டிய நாடுன்னு ஒரு படம், சுசீந்திரன் சார். இதெல்லாமே ஐ எம் ஜஸ்ட் கீப் ஆன் வாட்சிங். ஒரு எழுதையில் நம்ம அந்த மூடுக்குள்ளே போகணுன்னா அதை ஒரு அப்படி அந்த லூப்பில் போடுறது தான். அப்புறம் அந்த அதர் லாங்குவேஜஸ் படம்னு பார்த்தா அமிரோஸ் ஃபரோஸ்னு ஒரு படம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் படம் வந்து நான் இது மாநகரம் பார்த்தோம். ஏன்னா இந்த கதையும் மோரலஸ் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கனால அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி படம்லாம் நாங்கள் ரெஃபரன்ஸாக பார்த்து இது பண்ணதான். வை கிரைம் த்ரில்லர்? அதாவது வந்து நிறைய ஜானர்ஸ் இருக்கு, பட் மெயின் ஜானரா வந்து நீங்க இதை சூஸ் பண்ணனால மேபி இது உங்களுக்கு பிடிச்ச ஜானருங்கிறது எல்லாருக்கும் இது ஃபேசினேஷன் இருக்கும். இப்போ ரெகுலராக நடக்கிற ஒரு ஸ்டோரியோட இது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். எனக்கு ஒரு ட்ராமா பிடிக்கும், ஒரு ரொமான்டிக் ராம்காம் பண்ணலாம். பட் எதாவது சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு சாய்ஸாக நம்மளோட தம் கார்டு என்னவாக இருக்குன்றிருக்குல்ல, நான் இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பிட்டு. ஸோ அதனால் இது வந்து க்ரைம் த்ரில்லருங்க எல்லாருமே ஃபேசினேட் ஆகிறாங்க ரேதர் தென் மற்ற ஜானரை ட்ரை பண்ணுறதோட. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் நம்ம அறிவியலகன் ஸ்கூல்லேருந்து வந்தனால ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறதும். ஸோ அது ட்ரை பண்ணேன், அப்படி தான் அது அமைஞ்சிச்சு. சார், ஆஸ் அ டெபியூ டைரக்டராக நீங்கள் ஃபஸ்ட் எழுதின ஸ்டோரியே நான் ஃபஸ்ட் படம் பண்ணுறது வந்து இந்த ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்லை நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குது, தே சூஸ் திஸ், ஸோ அதனால நான் இதில் இறங்கிட்டேன்? ஐடியாஸ் நிறையா இருக்கும். இப்போ நான் ஒரு 5 minutes ஒரு என்னையோட தீமை நான் சொல்லுவேன். இப்படி இருக்குது, ஒரு 2 பேர் வராங்க போகிறாங்க, அவங்களுக்குள்ள அந்த கன்ஃபியூஷன், இது ஒரு மிட் பாயிண்ட்டுன்னு சொல்ல தெரியும். பட் இது கம்ப்ளீட் ஸ்கிரிப்டாக நான் எழுதலை. ஸோ அதுதான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பிச் பண்ணையில் ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்டாக இருக்கும். அவங்க ப்ரொடியூசர் சொல்லையிலே இது நல்லா இருக்குது, இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறதுனால ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக எழுதிட்டேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு முடிப்போம், ஏன்னா அது நல்லா வந்திருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு இதை கிராக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதில் மட்டும் நான்
ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3-4 இயர்ஸ் அதில் ஸ்டபனாக தான் இருந்தோம், இதே பண்ணுவோன்ட்டு. ஸோ அப்படி தான். பட் இது 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 மீன் டிரெக்டருக்கு இது மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும். அண்ட் தென் வந்து இதை நம்மளால் கரெக்டாக இப்படி தான் பண்ணணும்னு முடியாது. பட் நான் அதை எழுதியாச்சு. ஸோ எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ இதையே பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டபனாக இருந்தோம். ஃபைனலி அதை கிராக் பண்ணோம். கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு வரும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து டெஃபினட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எப்படி இருந்தது, லைக் டாக்கிங் அபவுட் தி மியூசிக் திங்? ஆமாம், இவர் விகாஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணார். அவர் எங்கள் டேரக்டரோட ஆல்ரெடி வந்து தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு வெப் சீரிஸில் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி அவர்கிட்ட சின்ன ஒரு ரேப்போ இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நாங்கள் அந்த படமாக நான் அவர்கிட்ட எடுத்தோன்னே போகலை. ஸோ ஃபஸ்ட்டு ஷூட் முடிச்சுட்டு அந்த ரஷ்ஷை காமிச்சோம். ஸோ ஹி இஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஸோ இது மாதிரி சொன்னோன்னா அவருக்கு ஆப்வியஸாக படமும் பார்க்கல பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் அறிவிலகன் சாரோட அசோசியேட்டுங்க இல்லை, ஈஸியாக இருந்துச்சு. ஒன்றும் பெரிய இது நெகோசியேஷன்லாம் இல்லை, பண்ணலாம் படம் பிடிச்சிருச்சு, அப்படி தான் ஆரம்பித்தோம். சார் இன்னொரு விஷயம் வந்துட்டு எல்லா படத்துக்கும் நான் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி சார், ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு டைம் பீரியட் இருக்கும். நீங்கள் சரண்டர் மூவிக்கு எவ்வளோ டைம் பீரியட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பென் டு தேட்டர் வரைக்கும்? பென் டு தேட்டருங்கிறது அது பெரிய கதை. ஸோ அவ்வளோ. பட் ஒன்ஸ் நம்ம அந்த ப்ராஜெக்டாக எல்லாமே இன்றைக்கி எதாவது சொன்ன ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று எழுதுகிறோம். நிறைய பேர் இன்னும் நிறைய டேலண்ட்ஸஸ் இருக்காங்க, நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது எந்த நேரம் அதுக்குண்டான லைஃப் கிடைக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதுதான் அதில் வந்து மேஜிக்கல் டைம்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து நான் வந்து கொரோனா டைம் அந்த ஃபஸ்ட்டு வேவில் அந்த சப்தம்னு ஒரு படத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தோம். ஸோ சார்கிட்ட நான் சொன்னேன், அது மாதிரி சார் நான் ஆக்சுவலாக நான் ஐடி பேக்ரவுண்ட், நான் சினிமா கிடையாது, நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் சிங்கப்பூர். அப்புறம் ஒரு பாயிண்டில் எனக்கு சரி நமக்கு பிடிச்சதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கேம் ஃப்ரம் தட். ஸோ அப்போ நான் வந்து அறிவிலகன் சார்கிட்ட ஜாயின் பண்ணோன்னா எனக்கு இந்த ஒரு பீரியடில் இல்லை சார், எனக்கு மற்ற கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கிரிப்டை ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னா, சரி சார் ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி அமிச்சார். ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு வேவில் ஸ்டார்ட் பண்ணது தான். அப்புறம் அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு ஹண்டிங் தான், அந்த ப்ரொடியூசர் ஹண்டிங் தான். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது எல்லா கமர்ஷியல் பார்ட் இருக்கா இது மாதிரி தான் கேட்பாங்க. பட் இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. ஃபைனலி மிஸ்டர் அந்த விஆர்வி குமார் அவர் ரீச் பண்ணி அவர் கதையை சொன்னோம். அண்ட் தென் வந்து ஒரு பைலட் ஒன்று எடுத்து காமிச்சோம். ஸோ ஃபைனலி அப்படி தான் டேக் ஆஃப் ஆச்சு. ஜூனில் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் 1. ஓகே. ஸோ அது வந்து ஒரு அது போச்சு, அதாவது அதுக்குண்டான பேஸ்ல அது போச்சு. நீங்களே அடுத்த क्वेश्चनக்கான இன்புட்டும் கொடுத்துட்டீங்க. சோ வந்துட்டு எல்லாரும் சிங்கப்பூர் போகணும், வெளிநாட்டுக்கு போய் நிறைய லட்சமா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நீங்க அங்க போயிட்டு அதுக்கப்புறம் இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு திரும்பி வந்துட்டீங்களே, அது எந்த பாயிண்ட்ல அது நடந்துச்சு? லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு சேச்சுரேஷன் டைம் ஒன்று வரும் இல்லையா. ஸோ லைஃப் ரொம்ப மொனோட்டனஸாக போகும். எவ்ரி மண்டே இஸ் மண்டே, எவ்ரி ஃப்ரைடே இஸ் ஃப்ரைடே, அவ்வளோதான். காலையில் மண்டேங்கிறது ஒரு டயர்டான தான் என்றைக்குமா அப்படின்னு, ஃப்ரைடேங்கிறது அப்பா நெக்ஸ்ட் 2 days இருக்குங்கிற அந்த மூடில் லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி திங், ஃபினான்ஷியலாக நமக்கு ஒரு ஸ்டேபிள் ஒரு ரெகுலர் இன்கம் இருக்குது. ஸோ அது இருந்துச்சு. பட் அது ஹவு லாங்னு ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ஒரு பாயிண்டில் சரி நம்ம பிடிச்சதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் ஆனதான். நீங்க இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ஆப்வியஸா உங்க ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்தது? இல்லை, யாருக்கும் அதை சப்போர்ட் பண்ண எதிர்பார்க்க மாட்டாங்களே. இந்த ஃபீல்டு வந்து இட்ஸ் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, அப்போ படிக்கிறோம், முடிக்கிறோம், வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளோ இருக்குது இல்லையா, மெக்கானிசம் இருக்குது. அங்கே நம்ம இவ்வளோ ஸ்கோர் பண்ணால் உனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும், இப்படி ஒர்க் பண்ணால் இங்கே அப்ரிசியேஷன் கிடைக்கும்லாம் இருக்குல்ல, ப்ரைஸல் கிடைக்கும். பட் இந்த ஏரியா வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர். சினிமாவில் யார் வேணால் வரலாம், இட்ஸ் ஓப்பன் டு ஆல். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. பட் வி ஹேவ் டு கன்வின்ஸ் அது நமக்கு வேணும்னா நம்ம கன்வின்ஸ் பண்ணோம். ஸோ நோ சாய்ஸ். அந்த விஷயம் தான் அதில் நடந்துச்சு. பட் ஒன்ஸ் வந்துட்டு ஜாப் விட்டுட்டு வரும்போது போயிட்டு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டரா, அப்புறம் வந்து அசோசியேட் டைரக்டரா ப்ரொமோஷன் ஆகணும், அப்புறம் ப்ரொடியூசர் பிடிக்கணும், கதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னாலும். ஸோ இதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். நம்மள நம்பி கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ இஸ் இட் வர்த் இட்? லைக் ஹவ் யூ ஆர் ஃபீலிங் நவ்? நான் அங்கே இது திடீர்னு ஓவர் நைட்டு கிளம்பல. பட் அங்கே எனக்கு இருக்கையிலே நான் அந்த நிறைய படம் பார்க்குறதா இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒன்ஸ் நமக்கு தெரியும் சரி இதுக்கு மேலே நம்ம அங்கே வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டே வந்தது தான். பட் இது எல்லாமே ப்ரிப்ரேஷன் தான், இவ்வளோ டைம் எடுக்கும் நமக்கு தெரியும். பட் நான் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக நினச்சேன் முடிக்கலான்ட்டு. அது முடியலை. கொஞ்சம் இட் டேக் இட்ஸ் ஓன் டைம். நான் கொஞ்சம் இங்கே வந்தோம் பிடிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இது இருக்கும் இல்லையா, ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா, அது ஒர்க் அவுட் ஆகல. அது உண்டானது டைம் எடுத்துச்சு. அண்ட் தென் கொரோனா வந்துச்சு. ஸோ அகெயின் அது போயிடுச்சு. இல்லாட்டி என்னோட டைம் வந்து சரி வந்தோம்,
நான் ஒரு 5 இயர்ஸில் ஒன்று எடுத்துடலாம். பட் அது இல்லை, அதை தாண்டி வந்துச்சு. அதுக்கு என்னைக்காவது ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இருக்கும், ஆப்வியஸாக ரெக்ரெட் இருக்கும். ரெக்ரெட்னா அதை விட்டுட்டு வந்துட்டோன்னு நான் நினைக்கல. பட் இங்கே அது பெயின்ஃபுல் தானே. நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு இன்னொரு இதில் பண்ணையில் அது இருக்கும். பட் ஆப்வியஸாக அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்குன்னு தெரியும். இங்கே நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இது காமன் தான். இந்த ப்ராசஸ் தாண்டி தான் வரணும். ஈஸி கிடையாது. இட்ஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. வெரி டஃப்ங்கிறது நான் இதாக சொல்கிறேன். பட் எல்லாத்தாலையும் முடியும். ஒன்றும் பெரிய கம்பசத்துலாம் இல்லை. பட் we have to keep on consistency வந்து இது இருக்கணும். Okay, so nice to hear this sir. And again coming back to surrender. So surrenderல ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படினா எது சார் சொல்வீங்க? மறக்க முடியாத இன்சிடென்ட்னா அது இந்த நம்ம லால் சாரோட இன்டராக்ட் ஆகிறதும் சரி. அண்ட் தென் இவங்க எல்லாமே எனக்கு வந்து அது வந்து ஒரு 42 days ஷூட் பண்ணோம். இந்த போலீஸ் ட்ராக் வந்து இப்போ லால் சாரோட ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15 days ஒர்க் பண்ணோம். ஸோ அவரோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் ஹவு ஹி ட்ரீட்ஸ் அதர்ஸ், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அவரோட ஒவ்வொரு நாள் உட்காந்து பேசல நமக்கு முதல்ல கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளாக. அப்புறமேட்டு அவர் ரொம்ப 2 பேர் ஆப்வியஸாக இப்போ 2 பேரும் ஒரே மேட்டரில் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா 2 பேருக்கும் ஒரே இதோட பேசல இட் பிகேம் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிரும். அப்படிதான். சும்மா நம்ம வேற எதுவும் பேச முடியாது. பட் நம்ம அந்த வேலையாக பேசல. நானும் அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறேன், அவரும் அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்து அது ஒரு பாயிண்டில் அந்த ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாகி we get close actually. ஸோ அவரோட ஒரு நல்ல குவாலிட்டி வந்து சொல்லணும். அவர் பண்ணுறது எல்லாமே நல்ல குவாலிட்டி தான். ஸோ he is very very என்ன சொல்கிறது, டிசிப்ளின் பர்சன். ஸோ கரெக்டாக வந்துடுவார். அதுவும் இல்லாமல் இந்த கேரக்டர் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட். அதனால அவர் வந்து பயங்கரமாக, அதாவது நாங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாமே நாளே அவர் மலையாளத்துலேயே எடுத்து போய் மலையாளத்தில் எழுதிட்டு அதை நல்லா இருக்கீங்களாங்கிறத மலையாளத்தில் எழுதிடுவார். ஸோ அதை மெமரைஸ் பண்ணிவிட்டு மறுநாள் ஸ்பாட்டில் வந்து அதை இம்ப்ரவைசேஷன் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் தென் வந்து அது இல்லாமல் அவர் வந்து நம்ம கட்டுன்னு சொன்னோம். இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம், அந்த ஷார்ட் முடிஞ்சு கட் அப்படின்னு சொன்னால் அவர் அதை நார்மல் மோடுக்கு வர மாட்டேங்கிறார். இட் டேக்ஸ் சம்டைம்ஸ் அதை ஸ்டே பண்ணி இதெல்லாம் நமக்கு எடிட் டேபிளில் தான் அவர் எதுக்காண்டி ஒர்க் பண்ணியிருக்காதுங்கிறதே தெரியுது. அந்த கட் இருக்கு இல்லையா, சடனாக இப்போ பேசிகிட்டு இருக்கல ஸ்டாப்னு சொன்னால் அப்படி கட் பண்ணால் ஜம்ப் ஆயிரும். ஸோ அதுக்கு அவர் ஸ்டே கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஹி இஸ் ஒர்க்கிங். அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பார்க்கல ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கு அவர். ஆஸ் இட்ஸ் அ கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஏதாவது சீரியஸான மொமெண்ட்ல சிரிச்சிருக்கீங்களா? இல்லை நீங்களா இருக்கலாம், இல்லை வந்து அங்கே நடந்த க்ரூ சீரியஸாக. நான் இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், மேபி தர்ஷன் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சீன் ஒன்று இருக்கும். லால் சாரும் தர்ஷனும் ஒரு எமோஷனலான சீக்வன்ஸு. தர்ஷன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே அந்த சீனை கன்சியூம் பண்ணும். அதான் அவர் ஷார்ட்டில் எடுக்கல எல்லாத்தையும் சாப்பிட்ருவார். நாங்கள் சொல்லல, ஏன்னா அது அடுத்த தடவை அந்த ஷார்ட் வைக்கல அந்த கண்டினியூட்டி இஷ்யூ வரும். நான் அதனால் அந்த பசங்கள்கிட்ட சொல்லிடுவேன், நம்ம டைரக்ஷன் டீமில் அவருக்கு ஃபுட்டு கொடுக்கல. அவருக்கு என்னடா அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்காரு, நெக்ஸ்ட் டைம் கரெக்டில் கொஞ்சோண்டு கெரசின் தெளிச்சிட்றா அப்படின்னு சொல்லுவோம். பட் அது ஜஸ்ட் வந்து இதுக்காண்டி ஃபண்ணுக்காண்டி சொல்கிறது தான். பட் அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார், ஜாலியாக சாப்பிட்டு வர்றாரு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் கேட்கணும்னா, சரண்டர் வந்து ஜஸ்ட் ஒரு மூவி மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன ஸ்டோரியை கேட்டு இட்ஸ் அ ட்ரீம் உங்களோடது அப்படின்னு தெரியுது. பட் ஏதாவது ஒரு ஷாட் எடுக்கும்போது வாவ் அப்படின்னு நீங்களே மனசார ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, ஆஸ் அ டைரக்டர் நீங்கள் ஃபீல் பண்ண அந்த ஒரு சீன் எது சார்? நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில், நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து நம்ம லால் ஒரு இடத்துல ஒரு ஹியூமிலியேட் ஆயிடுவார். ஸோ அன்றைக்கி நைட் அவங்கெல்லாம் சரக்கு அடிப்பாங்க. லால் அவர் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவார். ஸோ எல்லாம் அந்த தண்ணி அடிக்கிறவங்க அந்த மூமெண்ட்டில் அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுதான் அந்த கதையோட இன்னொரு டைமென்ஷன், ஒரு டைனமிக்ஸ் இருக்கும் அந்த கதையில். அப்போ வந்து அவர் தண்ணி அடிச்சுட்டு அவர் லைஃப்பில் க்ராஸ் பண்ண இதை பற்றி ஒரு கன்விக்ஷன் சொல்லும். இந்த உலகத்தில் நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே வாழணும்னா சூது தெரிஞ்சாதான் உன்னையால் இந்த கேம் விளையாட முடியுங்கிறது அவரோட கன்விக்ஷன். அந்த சீன் பார்த்திங்கன்னா அது வந்து அதுதான் அந்த சீனை எடுக்கையில் நாங்கள் ஒரு 4-5 தடவை எடுத்துருவோம் அந்த சீனை. அதை நம்ம லால் சார் வந்து அங்கேருந்து ஆரம்பித்து அந்த சீனில் போய் டவுன் போய் அழுதுட்டு அப்புறம் இதாகி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இது ஒவ்வொரு தடவையும் எடுக்கையில் எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சீனில் பேசல இந்த போர்ஷனில் மட்டும் நான் அந்த கவுண்டர் ஷாட் எடுக்கலை, இது மட்டும் பேசினா போதும். பட் அவர் அது பண்ணவே மாட்டார். ஃப்ரம் த பிகினிங் அது முடிக்கும் கம்ப்ளீட்டாக சொல்லுவார். ஸோ கம்ப்ளீட்டாக சொல்லிவிட்டு அழுகணும் வேறு.
அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவர் அதை பற்றி அது கவலையே படலை. சார் இது மட்டும் நான் அந்த கவுண்டர் இது மட்டும் சஜஷன் மட்டும் எடுத்துக்குவேன். இல்லை நான் ஃபுல்லாக பேசியே எழுதுறேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ் அப்படியே எனக்கு அது ரொம்ப அந்த ஷார்ட் முடிஞ்சோடனே அந்த சீன் நான் எடுத்து முடித்தோடனே அந்த அங்கேயே கிளாப்ஸ் தான் எல்லா டெக்னீஷியன்ஸும். அந்த மாதிரி ஒரு அது அந்த படத்தில் நீங்கள் பார்க்கல அதுதான் ஹை பாயிண்ட் அந்த இடத்துல. அதனால் கதையில் ஒரு டைனமிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் மிரட்டிட்டார் அவர். இது மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் கேட்டோன்னே எனக்கு சடனாக இது தோணுச்சு. ஸோ ஆஸ் அ டெபியூ டைரக்டராக இருக்கும்போது ஒவ்வொரு சைட்ல இருந்து ஒவ்வொரு சஜஷன்ஸ் வரும். மேபி ப்ரொடியூசர் சைட்ல இருந்து இப்படி ஸ்டோரியை வந்து இப்படி மாற்றலாங்க, கேமராமேன் சைட்ல இருந்து ஒரு சில சஜஷன்ஸ் வரலாம். அப்படி நடந்தது உங்களுக்கு என்னவா இருந்தது? நான் ஒரு கதையை எழுதுறேன். நீங்கள் ஒரு பாயிண்ட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் இந்த டைரக்ஷன் டீமில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இதுக்கு இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு பாயிண்ட் எனக்கு வேலிடாக சொன்னீங்கனாலும் அன்லஸ் இஃப் இட் இஸ் ஃபைண்ட் வேலிடான பாயிண்ட்னா நான் எடுத்துப்பேன். அதில் எனக்கு எந்த வித தயக்கமும் கிடையாது. ஸோ அன்லஸ் அது வேலிடாக இருக்கும் பட்சத்தில் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து சொல்லணுங்கிறதுக்காண்டி கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் டீமே ஒர்க் பண்ணுச்சு. ஸோ அதனால இதில் ஈகோலாம் கிடையாது. நான் எழுதுனேன் நான் சொல்லேன், இது எல்லாமே நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன், அதுக்கு நீங்கள் நடிக்கிறீங்க, ஒருத்தங்க லைட் பண்ணுறாங்க, ஒருத்தர் கேமரா ஒர்க் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆல் டீம் ஒர்க் தான். 24 கிராஃப்ட்டும் இதில் இருக்குது. ஸோ அதனால அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்துக்கலாம். அப்படி தான் ஒர்க் பண்ணோம். அதான் லால் சாரே ஒரு இன்புட்ஸ் கொடுப்பார். சார் இந்த டைலாக் மட்டும் பேசிக்கலாமா, நம்ம எழுதியிருக்க மாட்டோம். பட் அது வந்து அவர் இந்த டைலாக் பேசினதுக்கப்புறம் அந்த சீன் எலிவேட் ஆகும். ஸோ அதனால அது மாதிரி ஒன்றும் இல்லை. வேர் எவர் வி கெட் அன் ரைட் வேலிட் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த சரண்டர்னு ஒருத்தர் டைட்டில் சொன்னார். ஸோ அது வேலிட் தானே. ஸோ நமக்கு எங்கே நல்லது கிடைக்குதோ பிக் பண்ணிக்க வேண்டியதான். அதில் ஒன்றும் நோ ஈகோஸ். வி ஆல் ஒர்க்கிங் ஃபார் அ ப்ராஜெக்ட் தான். யாரோ ஒருத்தர் பணம் போடுறாரு. ஸோ வி ஹேவ் டு பி அதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணணுமோ பண்ணலாம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போ கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ஆஃப் த ஷூட் வந்து நைட் தான் எடுக்கும். ஸோ இந்த நைட் டைமில் எடுக்கும்போது எந்தெந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க சார் டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் எடுக்கும்போது? இல்லை ஆக்சுவலாக சென்னையில் மட்டும்தான் எடுத்தோம், வெவ்வேறு ஜோனில் எடுத்தோம். சேலஞ்சஸ்னால் நைட்டுனா எங்களுக்கு மழை பெஞ்சிச்சு. நாங்கள் போன சீசன் இந்த மான்சூன் சீசன். அது ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு. இப்போ தெரியாதனமாக அந்த டைமில் நிறைய அது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. மற்றபடி நைட் வந்து எனக்கு தெரிஞ்சு டேயோட நைட் கம்ஃபோர்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரௌடு ஈஸியாக இருக்கும், வரமாட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச நைட் சீக்வன்ஸ் அது சேலஞ்சாக ஒன்றும் இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி திங் நம்ம லாங் ஹவர்ஸ் முடிக்கணும். அதுதான். லைட்டிங்ஸ்லாம் எந்த மாதிரி? லைட்டிங்ஸ் வந்து நம்ம அதான் இதுக்கு வந்து 3 ட்ராக்குக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் லைட்டிங்ஸ்ன்னு நம்ம முன்னாடியே பிரிச்சுட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்க்கு வந்து க்ரீன் அண்ட் வார்மு, அதுக்கு தகுந்த மாதிரி ரெஃபரன்சஸ்லாம் எடுத்தோம். அண்ட் தென் வந்து இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டர் ட்ராக் வந்து ரெட் அண்ட் வார்மு, அப்புறம் இந்த முனிஷ்காந்த் ட்ராக் வந்து ஏர்த்தி. ஸோ இதெல்லாம் நாங்கள் பிரிச்சுட்டோம். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதுக்கு வந்து அர்பன் சோடியம்னு ஒரு இது ட்ரை பண்ணோம். இது மாதிரி டெக்னிக்கலாக நாங்கள் முன்னாடி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கல அவங்க சிலது ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வந்து வெனிஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒரு கேமரா யூஸ் பண்ணோம். ஏன்னா இது வந்து நம்ம டிவிஓபிக்கு இஸ் வெரி ஃபெமிலியர் வித் தட். ஏன்னா லாஸ்ட் 2 ப்ராஜெக்ட் வந்து அதில் பண்ணார். ஈ கெட் அன் வெரி குட் ரிசல்ட். ஸோ ஈ ரெஃபர் தட் ஒன். ஸோ எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி ஐம் நாட் டூ டெக்னிக்கல். இது வெனிஸ் பெஸ்ட்டா இல்லை ஆரி போகணுமான்னு எனக்கு தெரியாது. பட் அவர் சொன்னார். பட் ஓவராலாக அதுக்குண்டான அவுட்புட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கல. ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணல. அதெல்லாம் முன்னாடி செக்மெண்ட் பிரிச்சோம். டெக்னிக்கலாக என்னென்ன பண்ணுங்கிறது, சவுண்ட் டிசைன்ஸ்க்கு இது ஒர்க் பண்ணணும், எல்லாமே பேப்பர் ஒர்க்ஸாக நம்ம ஆல்ரெடி பிரிச்சிட்டோம். அதனால ஈஸியாக இருந்துச்சு. வி ஜஸ்ட் ஒர்க் ஆன் த பேப்பர்ஸ். ஈவன் வந்து தர்ஷனுக்கு எல்லாமே அவர் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் ரெகுலராக ஒரு சாக்லேட் பாய் தான். இது அப்படியே பயங்கரமான ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும் அவரோட அப்பியரன்ஸே. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ட்ரைனிங் போனார். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலியமாக போலீஸ் ட்ரைனிங் போனார். 3 வீக்ஸ் போனார். 3 வீக்ஸ் போய் அவருக்கு வந்து எப்படி சல்யூட் பண்ணும். ஏன்னா இது போலீஸுங்கிறது அக்ராஸ் எல்லாரும் ஒரே டெம்பர்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. இவர் வந்து இப்போ புதுசாக இப்போ நீங்கள் புதுசாக காலேஜ் போகல உங்களுக்கு அந்த வைப் இருக்கும்ல, அது மாதிரி அவர் டிபார்ட்மெண்ட்குள்ளே வரப்போ ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அடிக்கணும், ரவுடி அடிக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு ட்ரீம் வேர்ல்டு தானே. அப்படிங்கிற அவர் எப்படி சல்யூட் பண்ணணும், இதெல்லாமே எப்படி கன்னை ஹோல்ட் பண்ணணும், இதுக்கெல்லாமே அவர் ஒரு 3 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் போனார். போனதுக்கு அப்புறமேட்டு வி கண்டக்டட் ஆன ஒர்க் ஷாப்பை. ஸோ அந்த கேரக்டர் பேர் புகழ். அந்த கேரக்டர் எவ்வளோ எமோஷன் போகலாம், இதெல்லாம் நம்ம முன்னாடியே அந்த ஒர்க் ஷாப்பில் இந்த கதைக்கு உண்டான அந்த கீ சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு தடவை வி ரிகர்ஸ்ட் ஆக்சுவலி. ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஓகே சூப்பர் போகலாமா அப்படிங்கல
ஸ்பாட்டுக்கு போகல வி சிம்பிளி ஒர்க் ஆன் த பேப்பர்ஸ். நீ இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு. இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் சரண்டர் மூவில வந்து டெக்னிக்கல் டீம் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ டெக்னிக்கல் டீம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, எந்தெந்த மாதிரியான சஜஷன்ஸ் அவங்க சைட்ல இருந்து கொடுத்தாங்க? இப்போ நான் பார்த்தீங்கன்னா அறிவழகன் சார்ட்ட இருந்தேன். இப்போ என் கூட வந்து எடிட்டர் வந்து ரேணு, நானும் அவரும் பார்டரில், அவர் அசோசியேட் எடிட்டர், நான் டைரக்ஷன் டீம். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ரேப்போ இருந்துச்சு. அண்ட் தென் வந்து மனோஜ்னு சொல்லி அவர் ஈஸ் அன் ஆர்ட் டைரக்டர். அவர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அவரும் வந்து பார்டரில் ஒர்க் பண்ணோம். ஸோ நாங்கள் அந்த அறிவழகன் ஸ்கூல்லேருந்து வர்ற அந்த டீமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வந்தோம். அப்படியே அங்கேருந்து எல்லாமே வந்தனால வி ஹேட் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். இது பண்ணலானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஆல் டுகெதர் அது வந்து இட்ஸ் அவர் ஸ்பேஸ் ஆக்சுவலி. அண்ட் சார், ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு சஜஷன் வரும். அதுல ஏதாவது கிளாஷ் ஆயிடுச்சுன்னா ஃபைனலா எதுன்ட்டு எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஸோ எப்படி கன்வின்ஸ் ஆவீங்க? இல்லை அப்படி வரல இது முடிக்க நாங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. பட் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்னொரு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம ஒன்று வச்சுருப்போம், இந்த மாதிரி எங்களுக்கு கலரிங் கிரேட் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அது வராதப்போ நம்ம அது ஜஸ்ட் இது தான் சொல்லணும். நம்ம அவங்கள்ட்ட ஜஸ்டிஃபை இது பண்ணோம், எனக்கு இந்த மாதிரி வேணும், இப்படி தான் நம்ம யோசிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட அந்த வேலிட் பாயிண்ட்டாக. இப்போ இவர் தான் டிஓபி தான் பண்ணுவார் அந்த ஒர்க்கை. ஸோ அவருக்கு நம்ம கன்வின்ஸ் பண்ணோன்னா அதுமாதிரி இருக்குது. அது எல்லா ஒர்க்லேயும் இருக்கும். பட் நமக்கு வேணுங்கிறது கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணுறதா இருக்கலாம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இல்லை இந்த கலர் ஓகே, இல்லை அவர் பேர் மெய்யேந்திரன், இல்லை இது ரொம்ப ரொம்ப ராவாக இருக்கு, ஆல்ரெடி படத்தில் ரொமான்ஸும் இல்லை எதுவும் இல்லை, பட் இது மாதிரி போனால் படம் ரொம்ப ராவாக போச்சுன்னா ஆடியன்ஸ் அவே ஆயிடுவாங்க, இதெல்லாம் பயமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஒரு மிட்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி இது இருக்கும். அவர் ஒன்று இதில் அப்புறம் நம்ம அவரை கன்வின்ஸ் பண்ணோம், இல்லை வச்சு பார்ப்போம் அப்படின்பாரு. ஸோ இதெல்லாம் இருக்கும். சரி, அது யூஸ்வலாக நடக்கிறதாங்க. ஸோ ரொம்ப அழகாக நம்ம ஷூட் பண்ணியிருப்போம், ஒன்று பார்த்து ஷூட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு சில சீன்ஸ் வந்து டியூரேஷன் காரணமாக வந்து டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதே ரொம்ப கவலையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய நடந்த படத்தில். ஏன்னா நம்ம நிறைய எழுதியிருக்கோம் இல்லையா. அகெயின் நீங்கள் சொன்னது தான், டியூரேஷன் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் தான். எல்லாமே ஒரு டைம் ஒன்று வச்சுக்கிறாங்க இங்கே சினிமாவில், 2 hours 15 minutes. சரி, அன்லஸ் நம்மளை பொறுத்தவரையில் என்னென்னா என்கேஜிங்காக போதா உங்களுக்கு. நான் உங்களை 3 hours சொன்னால் கூட உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா, உங்களுக்கு எங்கேயுமே லேக் இல்லைன்னா ஓகே. பட் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே எல்லாமே ஷார்ட்ஸ் பார்க்குற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அப்போ டைம் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் தான். ஸோ அப்படி சொல்லல நம்ம நிறைய சீன்லாம் ரசித்து எழுதியிருப்போம். எதை தூக்குறதுனே தெரியாது. இப்போ நம்ம லெட்ஸ் சே எங்களோட ஃபுட்டேஜ் வந்து 3 hours 15 minutes இருந்துச்சு. அப்போ வந்து கட் பண்ணணும்னா எல்லா சீனும் எனக்கு முக்கியமாக தான் தெரியுது. ஸோ அப்போ நான் ஒரு ஸ்டேஜில் எடிட்டர்கிட்ட கொடுத்து நீ கட் பண்ணுறா, நான் அப்புறமேட்டு வந்து அவனுக்கு 2 days கொடுத்துட்டேன், தம்பி கட் பண்ணுறா. நான் வந்து அவன் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்க்கல, இப்போ நமக்கு வேணும் அப்படி தான். அது ஒரு 1 week அதுலேயே ஒர்க் பண்ணோன்னா அது பழசு மறந்துடும். அப்படி தான் அந்த இதை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. we all have a wish. நம்ம இந்த நடிகர்களை வச்சு நம்ம படம் இயக்கணும், ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கக்கூடிய உங்கள் விஷ் லிஸ்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ஒருத்தோடையும் ஒர்க் பண்ணலாம் தான். பட் அப்படி எதுவும் எல்லாத்தோடையும் ஒர்க் பண்ணலாம், யாரும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு இல்லை. பட் நமக்கு கரெக்டான கதை கிடச்சிச்சின்னா அந்த பீப்புள் அப்ரோப்ரியேட்டாக வந்துடுவாங்கங்கிறது அப்படிங்கிறது தான் இருக்குது. நிறைய பேர்கிட்ட கதை சொல்லியிருப்பீங்க, எந்தெந்த மாதிரியான கிரிஞ்சான விஷயங்கள் ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட்டாக சந்திச்சிங்க? லைக் இதை மட்டும் எனக்காக மாற்றிடுறியா, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆள் சொல்ல வேணாம். சரி, இதுதான் நம்ம போய் கதை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லல. அவர் ஃபஸ்ட்டு வந்து சாங்கே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவர் சாங் வைங்க. அப்புறம் அவர் சொன்னார், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு குத்துப்பாட்டு வச்சுக்கலாம், கன்னித்தீவு பொண்ணு அங்கே இருந்தே ஆகணும், இருந்தா கன்னித்தீவு பொண்ணு வேணும்ன்றாரு. எல்லாமே இதுதான். அது மாதிரி ஒரு சாங் ஒன்று வைங்க, ஏன்னா அந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. பட் வைக்கிறது மேட்ரு கிடையாது, அது வந்து நம்ம கதை போகிற ஃப்ளோவை டிப் பண்ணிடக்கூடாது, அதுதான் அங்கே கன்ஸ்ட்ரெயின் பாட்டு வைக்க. ஸோ இது மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமேட்டு காமெடி ட்ராக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வைங்க. சரி, அவங்க சஜஷன் சொல்லுவாங்க. பட் அது நடந்திருக்கு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கு. பட் இந்த மாதிரி சாங் ஒன்று வைங்க, அப்புறமேட்டு அந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று வைங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் தான் சொல்கிறது, இந்த கதையில் இங்கே எதுவுமே சொல்ல முடியாது. கதை ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இப்போ நான் அங்கே போய் இதை ஒன்று சொன்னேன்னா அது கொஞ்சம் அவேயா போயிருது அப்படிங்கிறது தான். வேற ஏதாவது ஆக்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது எனக்காக வந்து இந்த இடத்துல நான் அடி வாங்குற மாதிரி இருக்கு, என்னால் அடியெல்லாம் வாங்க முடியாது, வேற ஏதாவது இங்கே பண்ணுங்க? இதில் நடித்தவங்க இது இல்லை, அது மாதிரி எதுவும் நான் இதில் நடித்தவங்க இல்லை. பட் அந்த மாதிரி இருக்கு. நான் வந்து இது எழுதையில வந்து இப்போ லால் சார் வந்து அடுத்தது தான் வந்தார். நான் எழுதையில வந்து
எனக்கு வந்து அந்த இந்த கேரக்டருக்கு வந்து இவர் பசுபதி சார் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு அவரோட இதாகவே பிடிக்கும். அவர் ரொம்ப இமேஜினே பண்ணிட்டீங்க. ஆமாம், அவரை வச்சு தான் எழுதினேன் அந்த கேரக்டர். பட் ஆப்வியஸாக அவர் அந்த டைமில் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் லால் சார் வந்தார். ஸோ அது மாதிரி நம்ம எழுதியில் ரைட்டப்ஸில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் நம்ம அங்கே வரல. வேற தர்ஷன் எல்லாமே செகண்ட் லீக்ல தான் இருந்தார். ஓகே. அப்போ நீங்க ஹீரோ யாருக்காக? ஹீரோ வந்து நான் 2 பேரை அப்ரோச் பண்ணேன். ஒன்று வந்து இவர்கிட்ட அருள்நிதி சார் ட்ரை பண்ணேன். பட் அவரும் வந்து இது பண்ண முடியல. அப்புறம் இவர் காளிதாஸ் ஜெயராம் அவர்கிட்ட நான் ஸ்கிரிப்டை நரேட் பண்ணி கொடுத்துட்டு அவர் சம் மாதிரி இஸ் காட் ஸ்டக் அப் சம் அதர் திங். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டைம் போச்சு. அப்புறமேட்டு ப்ரொடக்ஷனில் எனக்கு ப்ரெஷர் கொடுத்தோன்னே சரி அடுத்த சாய்ஸ் பார்க்கல இந்த இவர் தர்ஷன். ஐ திங்க் தர்ஷன் இஸ் a right option. Thank you for the answer sir. ஓகே. சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா டிரெக்டர்ஸ் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சில டிரெக்டர்ஸ் வந்து அடுத்த வருஷமே இன்னொரு படம் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு சில பேர் ஒரு 5 years ஒரு கேப் இருக்கும். சில ஆக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் வாட் இஸ் யுவர் விஷன்? எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை முடிச்சுட்டேன். அடுத்த ஒரு ஐடியா இருக்குது. ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். இதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கல. இவங்களை ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த 2 yearsல பண்ணோம், அது மாதிரி வச்சுட்டா லாக் ஆயிடுவோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட் கோ வித் த ஃப்ளோ. நான் அதை என்ன பண்ண முடியுமோ பண்ணோம். பட் அதுக்கு உண்டானது அது கரெக்டாக வருங்கிறது ஐ எம் ஹேவிங் அந்த டைம்க்கு கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி அதனால அப்படிதான். உங்ககிட்ட இருந்து நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஜானர் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? நான் இப்போ ஒரு ஐடியாஸ் தான் வச்சுருக்கேன். அது இன்னும் ஃபைனலாக வரல. பட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு எமோஷ்னலாக இருக்கணுங்கிறது தான் ரைட்டு. பட் அதில் அகெயின் ஒரு ஆக்ஷன் கிரைம் இருக்கலாம், இல்லாம போகலாம். எப்ப சார் நாங்க அந்த காமெடி லவ் அந்த மாதிரி ஜானர்ல இருக்கும். இந்த படத்துக்கு தேவையில்லை. ஐ எம் நாட் எனக்கு அது இது பிடிக்காதுன்னு கிடையாது. பட் இந்த படத்துல வைக்க முடியாது, அதனால தான். பட் நான் ஏதோ இன்டென்ஷன்லாம் பண்ணேன்னு இல்லை. பட் அங்க ஸ்பேஸ் இல்லைங்கிறது தான். ஐ திங்க் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு இருக்கேன். எல்லா படத்துலயும் வந்துட்டு வெளியூர்ல இருக்க ஹீரோயின்ஸே இருக்காங்க, தமிழ்ல இருக்க ஹீரோயின்ஸே இருக்க மாட்டேன்றாங்க. ஏன் சார்? ஏன்னா இந்த உங்க படத்துல ஹீரோயின்ஸ் இல்ல, அதனால நான் உங்ககிட்ட இல்லை. இந்த படத்துல பாடினி வந்து தமிழ் தான். பாடினி தமிழ் தான். அவங்க வந்து இதுல ஹார்ட் பீட்ஸ்னு ஒரு சீரிஸ் பண்றாங்க, அவங்க தமிழ் தான். பட் பொதுவா இந்த ஒரு விஷயம் இருக்கு, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய வருஷம் வர்க் பண்ணிருக்கீங்க. எனக்கு அது மாதிரி இது வரல. பட் எனக்கு இந்த அவங்க அந்த கேரக்டருக்கு கரெக்டா இருக்கும். மேபி அவங்க ஹீரோயின் மெட்டீரியல் தான். அவங்க she looks very good actually, very comfort with the set everyone. ஸோ அதனால அவங்க தாராளமா அவங்க ஓகே நான் வச்சிட்டேன்னு சொல்றீங்க. ஓகே ஃபைன் சார், விடுங்க சார், உங்ககிட்ட நான் இந்த கொஸ்டினே கேட்கல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். சரண்டர் மூவி மாதிரி உங்களோட நெக்ஸ்ட் ஃபிலிமும் வந்துட்டு நல்ல ஹிட் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.